17 வயது சிறுவன் கடத்தல் வழக்கில் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் பிற்பகலில் இது தொடர்பான தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏவுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் மற்றும் பூவை ஜெகன்மூர்த்தி இருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். உங்கள் விவரம். திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கை சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்பாக திருவலங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணைக்கு பிறகு சிபிசிஐடிக்கு உச்சநீதிமன்றம் மாற்றி உத்தரவிட்டது. டிஜிபி சங்கர் ஜிவால் அதற்கான உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு விசாரணை என்பது தற்போது நீண்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி போலீசார் தடயங்களை ஆதாரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை இன்று வந்தது. மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய முன்ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவை நீதிபதி ஜெயச்சந்திரன் பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.